நம்ம நேத்து குறுக்கீட்டு விளைவு வரைக்கும் பார்த்தோமா? Yes, sir. ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவு நம்ம பார்த்தோம். ஓகே. இப்ப அடுத்தது அதனுடைய கண்டினியூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்தது கோஹெரென்ட் சோர்ஸ். ஓரியல் மூலம் அப்படின்வாங்க. ஒரே ஒரு சோர்ஸ். ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் ஒண்ணு. இங்க வந்து எத்தனை சோர்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 2 சோர்சஸ் இருக்கும். 2 லைட் இருக்கும். 2 சோர்சஸ் வந்து கோஹெரென்ட்டா இருக்கும். எப்படி சார் அப்படின்னு சொன்னா, அதனுடைய வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அந்த 2 வேவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். 2 ஒத்த அதிர்வெண்ணா இருக்கும். 2 அதிர்வெண் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். சேம் ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். இதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். கட்ட வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்டா இருக்கணும், இல்ல சுழி மதிப்பை அடையணும். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருக்கும், இல்ல அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையணும். அப்ப 2 சோர்ஸ் இருக்கு. அந்த 2 சோர்ஸினுடைய அலைகளும் ஒரே அதிர்வெண்ணா இருக்கணும். கட்ட வேறுபாடு சுழி மதிப்பை அடையணும். ஆனா இதுல ஒரே ஒரு கான்செப்ட், இதனுடைய வீச்சு இருக்கு இல்லைங்களா, அது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆம்ப்ளிடியூட் amplitude may or may not be equal. அவ்வளவுதான் கோஹெரென்ட் சோர்ஸ். இதுல வந்து இன்னொரு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இந்த கோஹெரென்ட் சோர்ஸ்ல கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் வந்து டிபெண்டன்ட்ல முடிஞ்சிச்சு. இன்டிபெண்டன்ட், 2 இன்டிபெண்டன்ட் சோர்ஸ். 2 டிபெண்ட் ஆயிருக்கணும். ஆனா 2 இன்டிபெண்டன்ட். source of light. 1 mark question மா நல்லா பாத்துக்கோ. Theoretical 1 mark question. 2 independent source of light cannot be coherent. ஆனா அதுவே வந்து இது வந்து சவுண்டா இருந்துச்சுன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ், அதுவே வந்து இது சவுண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது கோஹெரென்ட். ஓகே, புரிஞ்சுதாப்பா கோஹெரென்ட் சோர்ஸ்னா என்னன்னது? ஓகே. இப்ப இதுல இருந்துதான் நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸ் கோஹெரென்ட் சோர்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப நான் கோஹெரென்ட் சோர்ஸ்னா அதேதான். 2 அலைகளும் எப்படி இருக்கும், அதிர்வெண்ணானது வெவ்வேறு விதமா இருக்கணும். இல்ல சார் அதிர்வெண் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து மாறி இருக்கு சார், கண்டிப்பா அது கோஹெரென்ட் சோர்ஸ் இல்ல. ஓகே. 2 independent source of light cannot be coherent, but sound waves வந்து அது என்ன சொல்லணும்னா அது வந்து coherent ன்னு சொல்லுவோம். அடுத்த ஃபார்முலா யங் இரட்டை பிளவு எக்ஸ்பெரிமெண்ட், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்.
Young's double slit experiment. Okay. இங்க என்ன சார் பண்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சுங்க. இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா கோகரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்றாரு. லைட் மோனோக்ரோமேட்டிக் லைட், ஒரே கலர். ஆனா அவர் தான் சொல்லிட்டாங்க இல்லையா, பர்ஃபெக்டா கோகரண்ட் சோர்ஸ் இருக்காதுன்னு. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கோகரண்ட் சோர்ஸை உருவாக்குறாங்க, கோகரண்ட் லைட்டை உருவாக்குறாங்க. எப்படி சார் உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு புரியுறதுக்காக இது லைட் சோர்ஸ். இங்க ஒரு லைட் இருக்கு. இந்த லைட்ல இருந்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு லைட் இப்படி போகுது, அவ்வளவுதான். இந்த இந்த ரெண்டு கோகரண்ட் ஸ்லிட்டும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியாகக்கூடிய சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னா கோகரண்ட் சோர்ஸ். அப்ப என்ன ஆகும், இந்த ரெண்டு சோர்ஸும் இன்டர்ஃபியர் ஆகும். அதே இன்டர்ஃபரன்ஸ், இது ரெண்டு சோர்ஸும் என்ன ஆகும், குறுக்கீட்டு விளைவு ஏற்படும். ரெண்டு குறுக்கீட்டு விளைவு இருக்குதானே. ஆக்க குறுக்கீட்டு விளைவு எப்படி இருக்கு, ஒளி ஃப்ரிஞ்ச் வித் எப்படி இருக்கும், ஃப்ரிஞ்சஸ் டார்க்கா இருக்குமா பிரைட்டா இருக்குமா? ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவு படிச்சோமா? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? பிரைட் லைட். ரைட் ரைட், ஓகே, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப இவருடைய யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சார் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்ல அந்த கோகரண்ட் சோர்ஸா யூஸ் பண்ணி அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா இரண்டு விதமான வந்து பிரிஞ்சஸ் கண்டுபிடிக்கிறார். அதாவது வந்து தியரிட்டிக்கலா சொன்னதை யங்ஸ் வந்து பிராக்டிக்கலா கண்டுபிடிக்கிறார், அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆக்க குறுக்கீட்டு விளைவு. இந்த ஆக்க குறுக்கீட்டு விளைவுல என்ன கிடைக்கும், நம்மளுக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். உங்களுக்கு இது தெரியும், பிரைட் ஃப்ரிஞ்சினுடைய ஃபார்முலா என்னது, del x is equal to n lambda. ஞாபகம் இருக்கா, படிச்சுமா? படிச்சுமாப்பா? ஓகே. அப்ப என்னாவது எந்த இடத்துல சார் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா yn, அதாவது வந்து என்னாவது பிரைட்னு வச்சுக்கோ, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஃபார்முலா போடும். பிரைட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, நல்லா பார்த்துக்கோ, n lambda. சார் கேபிட்டல் டினா என்ன சார், ஸ்மால் டினா என்ன? கேபிட்டல் டி என்றது நல்லா பார்த்துங்க, அதாவது வந்து அந்த கோகரண்ட் சோர்ஸுக்கும் ஸ்கிரீனுக்கும் உள்ள தொலைவு கேபிட்டல் டி. 1 மார்க்குல
கொஸ்டின்ஸ்ல வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்களே புரிஞ்சுக்கணும். ஸ்கிரீனுக்கும் சோர்ஸுக்கும் அதாவது வந்து கோகரண்ட் சோர்ஸுக்கும் உள்ள தொலைவு வந்து கேபிட்டல் டி. இந்த 2 ஸ்லீட்டினுடைய தொலைவு ஸ்மால் டி, மறந்துடாதீங்க. அப்ப எந்த இடத்துல சார் அது வந்து பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா டி பை டி n lambda, where n is equal to bright fringes க்கு 0, 1, 2 அப்படி போயிட்டே இருக்கும். செகண்ட் ஒன் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அழிவு குறுக்கீட்டு விளைவு, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல என்ன சார் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். அப்ப அதனுடைய ஃபார்முலா என்ன சார்? டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் இப்பதான் பார்த்தேன் இல்லையா, 2n minus 1 lambda by 2. இதே கான்செப்ட் தான். therefore yn பிரைட்டுக்கு வந்து டார்க் fringes is equal to அதே தான் பாருங்க, கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, ரெண்டுத்துக்கு ஒன்னே தான். நம்ம என்ன பண்ண போறோம்? 2n minus 1 lambda by 2. அப்ப எனக்கு எப்படி சார் இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இப்படி கிடைக்கும். இது டே டு டே லைஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிளாக் கலர்ல இருக்கும், அவ்வளவுதான். இங்க பிளாக் கலர்ல இருக்கும். இப்ப இப்படி தம்பா இருக்கும். டார்க் ஃப்ரிஞ்சஸ் பாருங்க, பிரைட் ஃப்ரிஞ்சஸ், டார்க் ஃப்ரிஞ்சஸ், பிரைட் ஃப்ரிஞ்சஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா டார்க் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாதிரியே போயிட்டே இருக்கும். சரிங்க சார். அப்ப வந்து இன்கேஸ் நல்லா பாருங்க, ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டன்ட் சொல்றாங்க, சென்ட்ரல்ல எந்த ஒரு மாறுபாடு இல்லாம அப்படியே போய் ரீச் ஆகல சார் ஒரு சில டைம். அந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்க, சென்ட்ரல்ல இருக்கக்கூடியது பிரைட். அப்ப சென்டர்ல பிரைட், இந்த பக்கம் டார்க், இந்த பக்கம் டார்க், டார்க்கு அடுத்து பிரைட் அப்படியே போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களாப்பா? புரிஞ்சுதா? n is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2, அப்படியே போயிட்டே இருக்கும். நல்லா பாத்துங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு 0, 1, 2 கிடைக்கும். டிஸ்ட்ரக்டிவ்க்கு நம்ம n வந்து 1, 2 இருக்கும். ஓகே, இந்த வித்து சார், இந்த வித் இங்க பாருங்க, இதுக்கும் பிரைட்டுக்கும் இந்த டார்க்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வித்ன்னு சொல்லுவோம். திக்னஸ். இதுக்கும் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இருக்கு பாருங்க, பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கும் உள்ள இதுதான் வந்து என்னன்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ஃப்ரிஞ்ச் வித்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃப்ரிஞ்ச் வித்
distance between beta. Distance between two பக்கத்துல இருக்கக்கூடிய two consecutive maxima, அதாவது bright or dark. maxima இல்லனா minimum. அப்ப என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இன்டூ லாம்டா. சார் எவ்வளவு ஆங்கிள் சார் கிடைக்கும்? 1 மார்க் இது நியூமரிக்கல்ஸ்ல கேக்குறாங்க. ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா லாம் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பீட்டா டிவைடட் பை கேபிட்டல் பி. சார் பீட்டா கொடுத்துருக்காங்க சார், எனக்கு இது கிடைக்கல சார். ஆல்பா ஓகே, ஆல்பா இப்படி எடுத்துக்கலாம். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு அதாவது வந்து ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை ஸ்மால் டி. ஃப்ரிஞ்ச் வித் எப்படி சார் இருக்கு? இங்க பாருங்க, இப்படி இருக்கு. ஸ்கிரீன்ல இருந்து வருது சார். ஸ்கிரீன்ல இருந்து வரும் பொழுது இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கும் உள்ள ஆங்கிள் ஃப்ரிஞ்ச் வித். ஓகேவா? எழுதிக்கலாமா? இதுல இருந்து தான் சார் நம்மளுக்கு ஒவ்வொரு 1 மார்க்கா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. மறந்துடாதீங்க, ஃப்ரிஞ்ச் வித் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அதே மாதிரி பீட்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. கொஸ்டின்ல கேட்பாங்க, அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்டை வந்து குறைச்சா ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பான். பீட்டா இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு, therefore பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேபிட்டல் டி. மறந்துடாதீங்க, இதை வச்சுட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. எழுதிக்கலாமா? எப்படி கேட்பாங்கன்னா அலைநிலத்தை மாற்றினால் அதனுடைய ஃப்ரிஞ்ச் வித் மாறுமா? கண்டிப்பா மாறுபடும். அந்த ஸ்லீட்டினுடைய தொலைவை மாற்றினால் ஃப்ரிஞ்ச் வித் மாறுபடுமா? கண்டிப்பா மாறுபடும். அந்த ஸ்கிரீனுக்கும் கோகரண்ட் சோர்ஸுக்கும் உள்ள தொலைவு வந்து மாற்றம் அடைந்தால் ஃப்ரிஞ்ச் வித் மாறுமா? மாறுபடும். எப்படி? 2 இன்க்ரீஸ், லாம்டாவும் டி இன்க்ரீஸ், ஸ்மால் டி மட்டும் டிக்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். எழுதிக்கலாமா? எதனா டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது ஒரு நியூமரிக்கல்ஸ் கொடுக்குறோம். இந்த நீங்களே பாத்துங்க. கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க, இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்லிட் செப்பரேஷன் கொடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கொஸ்டின்லயே சொல்லிடுவாங்க கண்டிப்பா. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் the slit separation சொல்லிட்டாங்க. the slit separation slit are separated by 0.28 millimeter and the screen is placed. அது அப்படியே கொடுத்துட்டாங்க பாரு. and the screen is placed and the screen is placed 1.4 meter away. Distance between the அடுத்தது கொடுத்திருக்காங்க, the distance between the
between the central bright and fourth bright fringe is measured as central bright and fourth bright fringe is measured. Fourth bright fringe measured to be 1.2 centimeter. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா determine the wavelength. ஓகே, நீங்களே சொல்லுங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க, நீ சொல்லுங்க. யங் இரட்டை பிளவில் இரண்டு துளைகளின் தொலைவு 0.288 மில்லிமீட்டர், ஸ்கிரீன் வந்து 1.4 மீட்டர். அது அதே மாதிரி பிரைட்டுக்கும் நாலாவது பிரைட்டுக்கும் உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் வந்து 1.2 சென்டிமீட்டர். டிட்டர்மைன் த வேவ் லென்த் அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா ஃபார்முலா? என்னென்ன கொடுத்திருக்கான்னு எடுத்து எழுதுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னதுப்பா? 0.8 கொடுத்திருக்காங்க சார். ஸ்மால் டி. சூப்பர். ஸ்மால் டி வந்து 0.28 மில்லிமீட்டர் 10 to the power of -3 மீட்டர். ஓகே, அடுத்தது கேபிட்டல் டி. ஓகே, கேபிட்டல் டி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கேபிட்டல் டி? 1.4 மீட்டர் கொடுத்திருக்காங்க. பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் ஃபோர்த் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் பீட்டா கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தானே? எஸ் சார். அப்ப பீட்டா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் இன்டூ 10 to the power of -2 மீட்டர். எங்கெங்க இருக்கு பாருங்க, எத்தனை ஃப்ரிஞ்சஸ் இருக்கு பாருங்க. பிரைட் ஃப்ரிஞ்சஸுக்கும் நாலாவது ஃப்ரிஞ்சஸுக்கும். அப்ப டிவைடட் பை 4. அப்ப எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 0.3 into 10 to the power of -2 மீட்டர். கரெக்டா? என்ன கால்குலேட் பண்ணோம்? லாம்டா சார். லாம்டா. அவ்வளவுதான் பாருங்க. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஆனா எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து லாம்டா கால்குலேட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. பீட்டா ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை டி இன்டு லாம்டா சார். ஓகே, பெரும்பாலும் இந்த ஃபார்முலா யூஸ் கேபிட்டல் டி பை டி இன்டு லாம்டா. therefore lambda is equal to beta into small d by capital D. அப்ப பீட்டா ஓட எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. 0.3 into 10 to the power of -2, small d 0.28 into 10 to the power of -3 divided by capital D 1.4. சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும் பாருங்க. Six into 10 to the power of -7 sir. 6 into 10 to the power of -7 sir. -7 மீட்டர். எனக்கு வந்து இது ஆன்சர்ஸ் கரெக்ட். அதுல ஆன்சர்ஸ்ல வந்து மீட்டர் இருந்துச்சு, மீட்டர் பெரும்பாலும் நேனோ மீட்டர்ல இருக்கும். அப்ப நேனோ மீட்டர் அப்படின்னு சொன்னா இன்டு 10 to the power of எவ்வளவு வரணும்? -2 வரணும் இல்லையா? 600 ஓகே, 600 நேனோ மீட்டர். எழுதலாமா? டவுட் இருக்கா பாருங்க. ஓகே,
நெக்ஸ்ட் இப்ப அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃப்ரிஞ்ச் வித் ஷிஃப்ட் ஆகும். எப்படி சார் ஷிஃப்ட் ஆகும்? அந்த இதை மட்டும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் வித். Sorry, shifting of fringes. சார் எவ்வளவு சார் ஷிஃப்ட் ஆகும்? அதாவது வந்து இங்க யங்ஸ் ஸ்லேட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இங்க எப்படி இருக்கு, சும்மா ஒரு இது எங்க இருக்கு, இங்க பாருங்க, இந்த லைட் போகுது, இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஸ்லாப் வைக்கிறேன், ஏதோ ஒண்ணு வைக்கிறேன். அப்ப ஃப்ரிஞ்ச் வித் ஷிஃப்ட் ஆகுமா சார்? கன்ஃபார்மா ஃப்ரிஞ்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இங்க வர்றது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். அப்ப அந்த பாதையின் வழியாக ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃப்ரிஞ்சஸ் வந்து கண்டிப்பா என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். எங்க சார் ஷிஃப்ட் ஆகும்? டைரக்டா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எங்க சார் ஷிஃப்ட் ஆகும்? therefore shift is equal to mu minus 1 into thickness of glass slab divided by capital D by small d. எழுதிக்கலாமாப்பா? மியூனா என்னதுப்பா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். டீனா என்னது? டீனா என்னது? தடிமன், திக்னஸ் ஆஃப் ஸ்லாப். என்ன வைக்கிறீங்களோ அங்க நாங்க வந்து கிளாஸ் ஸ்லாப் வச்சிருக்கேன். திக்னஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்லாப். கேபிட்டல் டி தெரியும், ஸ்மால் டி தெரியும். ஏதாவது டவுட் இருக்கா? சரிங்க சார், ஷிஃப்ட் ஆயிடுச்சு சார். எத்தனை ஃப்ரிஞ்சஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு கொஸ்டின்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஷிஃப்டட். எவ்வளவு சார் ஷிஃப்டட்? நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஷிஃப்டட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷிஃப்ட், நான் டைரக்டா ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன். ஷிஃப்ட் டிவைடட் பை ஃப்ரிஞ்ச் வித். ஷிஃப்ட் உனக்கு தெரியும் என்ன ஃபார்முலா? mu minus 1 into t into capital D by small d divided by fringe with என்னது? பீட்டா. பீட்டானா என்ன பண்ணலாம்? lambda into capital D by small d. கரெக்டா? இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா mu minus 1 into t divided by lambda. Therefore is equal to number of fringe shift ஆகுறதுல இதுதான் ஃபார்முலா. mu minus 1 capital small t divided by lambda. எழுதிக்கலாம் மேடம்? ஓகே சார். அடுத்தது இன்னும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சார். இது வந்து நான் இப்படி போயிட்டு இருக்கதா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஓ. அப்போ ஓன்ற போகும் பொழுது அந்த ஓல இருந்து நான் போகும் பொழுது ஃப்ரிஞ்சஸ் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஃப்ரிஞ்சஸ் இருக்கும்.
இந்த ஓல இருந்து நான் வந்து மேல போக 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 பார்த்தேன்னா ஃப்ரிஞ்சஸ் வந்து நெருக்கமா இருக்கும். அவ்வளவுதான் 1 மார்க் கொஸ்டின். அப்ப இந்த ஃப்ரிஞ்சஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகா என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொன்னா கரெக்டா ஸ்பேசியஸ்ல இருக்கும். நல்ல ஸ்பேஸா இருக்கும். அந்த ஓல இருந்து நீங்க மூவ் ரைட் சைடோ இல்ல லெஃப்ட் சைடோ மூவ் பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரிஞ்சஸ் எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணிக்கை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உயர்ந்து லாஸ்ட்ல வந்து எப்படி இருக்கும் நெருக்கமா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே இப்ப என்னது யங்ஸ் டபுள் ஸ்லிட்டை பத்தி தெரிஞ்சிருச்சா? எஸ் சார். டவுட் இருக்கா பாருங்க சொல்லுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அடுத்தது டைஃப்ராக்ஷன் தள விளைவு. விளிம்பு விளைவு டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷன் என்னன்னு தெரியுதாப்பா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்கப்பா? தமிழ்ல தெரியுமா? விளிம்பு விளைவு சார். விளிம்பு விளைவு. விளிம்பில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் டைஃப்ராக்ஷன். அப்போ ஒரு ஒளியானது அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன அப்டக்கல் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இதால என்ன பண்ண முடியாது, ஒதுங்கி போகும். அதுதான் வந்து டைஃப்ராக்ஷன். லைட் எப்பயுமே ஸ்ட்ரைட் லைன்ல போகும். அப்ப இந்த லைட்டினுடைய அலைநீளமும் இந்த 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 அப்டக்கல் இருக்கு இல்லைங்களா, இந்த அப்டக்கலினுடைய அலைநீளம் ஒரே மாதிரி இருந்தாதான் இருக்கணும். சார் இது ரொம்ப பெரிய அப்டக்கலா இருக்கு சார், அப்ப லைட் கண்டிப்பா ஒதுங்கி போகாது. அப்ப இந்த ஒளிக்கு தகுந்தாற் போல ஒரு அப்டக்கல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா டைஃப்ராக்ஷன். அதான் அழகா சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா பெண்டிங் ஆஃப் லைட் around sharp edge. ஓகே சார், இதனுடைய கண்டிஷன் எப்படி சார் இருக்கணும்? இப்ப டைஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். டைஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இதான் பெண்டிங் ஆஃப் லைட். டைஃப்ராக்ஷன் நடக்கணும்னா எப்படி சார் இருக்கணும்? அப்ப சைஸ் ஆஃப் த அப்டக்கல், இதை இப்ப சொன்னது அப்படியே சொல்ற மாதிரி சைஸ் ஆஃப் த அப்டக்கல் எப்படி இருக்கும்னா, அப்டக்கல்னா தடை.
சாரி போ. இப்ப இங்க வந்து எப்படி இருக்குன்னா சைஸ் ஆஃப் த அப்ஸ்டக்கல் மஸ்ட் பி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்டர் ஆஃப் த வேவ் லென்த்தா இருக்கும். சாரி, சைஸ் ஆஃப் த அப்ஸ்டக்கல்னுடைய வேவ் லென்த் சைஸ் ஆஃப் த அப்ஸ்டக்கல்னுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா வேவ்னுடைய இந்த சைஸ் ஆஃப் த அப்ஸ்டக்கலும் வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேவ்ஸ் எப்படி இருக்குன்னா equal to wavelength of the waves. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? சும்மா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நிறைய இடத்துல கேட்பாங்க. a by lambda is approximately equal to 1. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டைஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும். சரி சார், இந்த டைஃப்ராக்ஷன் எங்கெங்க சார் நடக்கும்? கண்டிப்பா இந்த டைஃப்ராக்ஷன் லைட் வேவ்ல மட்டுமா நடக்கும்? எல்லா வேவ்லயுமே நடக்கும். அப்ப டைஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் all types of waves. அப்ப இந்த டைஃப்ராக்ஷன் 1 மார்க் क्वेश्चन all types of waves. அப்படின்னா என்ன சார் all types of wavesனா என்ன? இந்த waves பாத்தீங்க அப்படின்னு சொன்னா both mechanical and non mechanical wavesல நடக்கும். மெக்கானிக்கல் டைஃப்ராக்ஷன் எங்கெங்க நடக்கும் பாருங்க. மெக்கானிக்கல் வேவ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுண்ட். அதுக்கும் நான் மெக்கானிக்கல் வேவ் நான் மெக்கானிக்கல் வேவ்ல நடக்கும். நான் மெக்கானிக்கல் வேவ்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப டைஃப்ராக்ஷன்ஸ் எங்கெங்க நடக்கும் தெரிஞ்சிருச்சுங்களா? இவ்வளவுதான், சின்ன ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். இந்த டைஃப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைஃப்ராக்ஷன் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டைஃப்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸா இருக்கு. டூ டைப்ஸ் ஆஃப் டைஃப்ராக்ஷன். நல்லா கவனிச்சுக்கங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைஃப்ராக்ஷன் என்ன? ஃப்ரானல் டைஃப்ராக்ஷன். ஃப்ரானல் டைஃப்ராக்ஷன் சார் என்ன? இதுக்கு இதை பத்தி என்ன சார், எப்படி என்ன சார் ஃப்ரானல் டைஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ஓகே, இது எப்படி சொல்லணும்னா சோர்ஸும் லைட் சோர்ஸ் இருக்குல்ல, சோர்ஸும் ஸ்கிரீனும் நல்லா கவனிச்சுக்கோ. சோர்ஸும் ஸ்கிரீனும் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நல்லா பார்த்துக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, புக்ல படிச்சுன்னா புரிஞ்சிடும். சோர்ஸும் ஸ்கிரீனும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகே சார். இந்த ஃப்ரானல் டைஃப்ராக்ஷன்ல என்ன சார் இந்த ஸ்லீட் மேல பண்ணோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், spherical wave front is incident on the slit. நல்லா கவனிச்சுக்கோ. ஃப்ரானல் டைஃப்ராக்ஷன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை சோர்ஸும் ஸ்கிரீனும் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அந்த ஸ்லீட் மேல படுதுன்னா அந்த வேவ் இருக்கு இல்லைங்களா, அந்த வேவ் என்ன வேவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கோளக அலைமுகப்பா இருக்கணும். அப்ப இந்த கோளக அலைமுகப்பானது அந்த ஸ்லீட்ல பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன டைஃப்ராக்ஷன் கிடைக்கும் பாருங்க. இங்கதான் அந்த கோளக அலைமுகப்பு வந்து இங்க ஸ்லீட்ல பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் பட்டுச்சு அப்படின்னு சொன்னா
எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா Fresnel டைஃப்ராக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் Fraunhofer டைஃப்ராக்ஷன். Fraunhofer டைஃப்ராக்ஷன். இங்க எப்படி சார் இருக்கும்? சோர்ஸும் ஸ்கிரீனும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின். சோர்ஸ் அண்ட் ஸ்கிரீன். இந்த இது வந்து சோர்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அப்ப அந்த சோர்ஸ் வந்து இன்ஃபைனைட் எங்க ஒரு தொலைவுல இருந்து வரும். இங்க எப்படி சார் இருக்குன்னா சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ்ல இருந்து அதை வந்து ஒரு ஒளியானது இன்ஃபைனைட்ல இருந்து வரும். அவ்வளவுதான். ஸ்கிரீன் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா அந்த சோர்ஸினுடைய அதாவது வந்து ஒரு ஒளியானது எங்க இருந்து வரணும்? இன்ஃபைனைட். அப்ப இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகே சார், இங்க எது மாதிரியான வேவ் ஃப்ரண்ட் அது மேல படும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா பிளைன் வேவ் ஃப்ரண்ட் இன்சிடென்ட் ஆன் த ஸ்லிட். ஒரு பிளைன் வேவ் ஃப்ரண்ட் இன்சிடென்ட். ஏன்னா இன்ஃபைனைட்னாவே ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஃபைனைட்ல இருக்கும்போது ஸ்பெரிக்கலா இருக்கும், இன்ஃபைனைட்ல இருக்கும்பொழுது பிளைனா இருக்கும். படிச்சுமா? இது படிச்சிருக்குமா இல்லையாப்பா? ஓகே. அப்ப பிளைன் வேவ் ஃப்ரண்ட் is incident on the slit. ஓகே சார், இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன சார்? இது என்ன சார் அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள் சிங்கிள் ஸ்லிட், யங்ஸ் சிங்கிள் ஸ்லிட், டைஃப்ராக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லிட், டபுள் ஸ்லிட், கிரேட்டிங். டைஃப்ராக்ஷன், கிரேட்டிங். ஓகே, என்ன டவுட் இருக்கா பாருங்க. டவுட் இருக்காப்பா? அது No, sir. அவ்வளவுதான். இந்த சிங்கிள் ஸ்லிட் டபுள் ஸ்லிட்ல இருக்கக்கூடியது சார். இதுல வந்து என்னன்னா இந்த சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. எங்க என்னது யங்கினுடைய இரட்டை பிளவு, ஒற்றை பிளவு. அந்த ஒற்றை பிளவினுடைய எக்ஸ்பெரிமெண்ட் யங்கினுடைய இரட்டை பிளவு நம்ம பார்த்துட்டோம். யங்கினுடைய இரட்டை பிளவுனா 2 பிளவு இருக்கும். இங்க வந்து ஒரே ஒரு பிளவு இருக்கும். அதுல வந்து டைஃப்ராக்ஷன் நடக்கும். அந்த டைஃப்ராக்ஷன் நடக்கிறதா என்னன்னா Fraunhofer டைஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும். அவ்வளவுதான். 1 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. இப்ப சிங்கிள் ஸ்லிட். ஒரு சின்ன ஒரு இது மட்டும், இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். நாளைக்கு நான் இதை முடிச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். சிங்கிள் ஸ்லிட்.
அப்ப இங்க என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா Fraunhofer கிடைக்கும். Fraunhofer diffraction கிடைக்கும். Fraunhofer diffraction கிடைக்கும். இப்ப சிங்கிள் ஸ்லேட்ல Fraunhofer diffraction பயன்படுத்துறாங்க. இதுல ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு தேவைப்படுது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லிட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. ஒரு டயக்ராம் மட்டும் நான் வரைஞ்சிடுறேன், அதுல இருந்து பார்த்தோம். நாளைக்கு நம்ம இது பார்த்துடலாம். இது மாதிரி இருக்கும். ஒரு ஒளியானது இப்படி இருக்கும். சும்மா நான் ஒரு புரியுது மாதிரி எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கு. இதான் சென்டர் பாயிண்ட். இதனுடைய தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா a/2 a/2. நல்லா பாருங்க தொலைவு. இங்க இருந்து ஒரு ஒளியானது இங்க வரும். ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இதுல பாருங்க, நல்ல கவனிச்சுங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு புள்ளியா பிரியும். இதெல்லாம் எல்லாம் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அப்ப ஒவ்வொரு புள்ளியா இது மாதிரி வந்து பிரியுதுன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த ஒவ்வொரு ஒளியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு புள்ளியிலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டைஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும். அப்ப என்னது விளிம்பு. அப்ப இங்க வரும் லைட்டு, இங்க இருந்து அப்படியே என்ன ஆகும் டைஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும். இது சென்ட்ரல்ல போகக்கூடிய ஒரு ஒளி. அவ்வளவுதான்பா. இதை வச்சுட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத நான் நாளைக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, டுடே இட் இஸ் எனஃப். இன்னைக்கு நான் நடத்துறத புரிஞ்சிட்டு இருக்குங்களா? எஸ் சார். எஸ் சார். நீங்க போயிட்டு இப்ப இங்க புரியுமா? லாஸ்ட்ல இப்ப நியூமரிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா தான் இதா புரியும். அதை போயிட்டு புக்ல பார்த்தாதான் நீங்க புரியும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. கிளாஸ் போயிட்டு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.